ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் நியூ புக்கில் உள்ள 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1க்கான முக்கியமான ஒரு வரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு 50, 55 இம்பார்ட்டண்டான ஒன்லைனர் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே இந்த தமிழ் நியூ புக்கில் உள்ள 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1க்கான டீச்சிங் வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகேவா? அதை பார்க்காதவங்க நான் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் பார்த்துட்டு நீங்கள் அந்த இயல் வீடியோ பார்த்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் அதை படித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒன்லைனர் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படித்ததை அப்படியே கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ முடிஞ்சிடும். நீங்கள் அந்த வீடியோ ஆல்ரெடி அந்த டீச்சிங் வீடியோ பார்த்துட்டு இதை ஒருக்க பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பாடம் வந்து உங்களுக்கு சுத்தமாக மறக்காது. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ் அப்படிங்கிற செய்யுள். அந்த செய்யுள்ல இருந்து என்னென்ன ஒன்லைனர் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற வரியை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். உங்களுக்கு தெரியும் சரியா? தமிழுக்கு அமுதென்ற வரியை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். அதுக்கப்புறம் செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் யார் அப்படின்னா அதுவும் பாரதிதாசன். சரியா? இது வந்து அந்த நுழையும் முன்ல இருக்கும். சரி, நான் வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டீச்சிங் வீடியோ போடும்போதே நான் சொல்லியிருப்பேன். நுழையும் முன் வந்து எப்பயுமே ரீட் பண்ணிக்கோங்க. 1, 2 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி அதுல இருந்து ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி கேட்கவும் செஞ்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் விளைவு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா விளைச்சல். ஓகேவா? விளைவு, விளைச்சல். அதிலே வந்து நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிர்மித்த என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உருவாக்கிய. சரியா? நிர்மித்த என்பதன் பொருள் வந்து உருவாக்கிய. அப்புறம் அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் எது போன்றது அப்படின்னா தோல் போன்றது. அறிவுனாலே நம்மளோட ஃப்ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் எது மாதிரினா தோல் போன்றது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உயர்வுக்கு எல்லையாகிய தமிழ் எது போன்றது அப்படின்னா வானம் போன்றது. ஓகேவா? உயர்வுக்கு எல்லையாகிய தமிழ் வந்து எது? வானம் போன்றது. வானம் தானே இருக்கிறதுலே ஹையஸ்ட். அதுக்கு மேல நம்மளுக்கு வந்து கிடையாது. அப்படிங்கிறபோது வானம் தான் வந்து உயர்வுக்கு எல்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இளமைக்கு காரணமான தமிழ் எதுனா பால். நான் டீச்சிங் வீடியோல சொல்லியிருப்பேன். இளமையில நம்ம சின்ன பிள்ளைங்க குழந்தை பிறந்தோன்னே குழந்தைங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? பால் தான் நிறைய கொடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி இளமை பருவத்துல நம்ம தமிழை நிறைய படிக்கணும். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா தான் பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் சமூக வளர்ச்சி 8வது கொஸ்டின். சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான தமிழ் எது போன்றது அப்படின்னா நீர் போன்றது. ஓகேவா? வளர்ச்சினாலே மரம்லாம் எதுனால வளரும்? தண்ணி இருந்தா தான் வளரும். அப்ப சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையானது எதுனா தமிழ். ஓகேவா? அதுக்கப்புறம் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்புரத்தினம். சரியா? பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அப்படின்னா பாரதியார். சரியா? பாரதியார் மேல கொன்ற பற்றின் காரணமா தான் அவரோட பேரை பாரதிதாசன்னு மாத்திருப்பாரு. சரியா? தாசன் அப்படின்னா அடிமை. அதுக்கப்புறம் வந்து மாணவன். இந்த மாதிரி ஒருத்தவங்கள வந்து பின்தொடர்ந்து இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து பொருள். ஓகேவா? அதனால பாரதிக்கு தாசன். பாரதிக்கு நான் அடிமை. அதனால பாரதிதாசன் அப்படின்னு அவரோட பெயரை வந்து மாத்திக்கிட்டாரு. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறப்பு பெயர்கள் இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க? பாவேந்தர், அதுக்கப்புறம் புரட்சி கவி அப்படிங்கிற 2 பெயர்கள் கொடுத்திருக்காங்க. சரியா? பாவேந்தர், புரட்சி கவி. அதுக்கப்புறம் பாரதிதாசனின் பாடல்களில் உள்ள பகுத்தறிவு கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு கருத்துக்கள் அவர் என்னென்ன 4 இது நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஒண்ணு வந்து பெண் கல்வி, அடுத்து கைம்பெண் மறுமணம், அப்புறம் பொது உடைமை, அப்புறம் பகுத்தறிவு. ஓகேவா? மொத்தம் 4 இது. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, அப்புறம் பகுத்தறிவு. ஓகேவா? 4 இது. அதுக்கப்புறம் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அப்படிங்கிற பாடல் வரி வரும் தெரியுமா? அந்த வரியை பாடியவர் யார் அப்படின்னா கவிஞர் காசி ஆனந்தன். நம்ம பின்னாடி உள்ள அந்த பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த செய்யுள் முடிஞ்சோன்னே அந்த இடத்துல இந்த பாடல் வந்து கீழே சின்ன பாக்ஸ்ல வந்திருக்கும். ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு நீங்க அந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட டீச்சிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? கவிஞர் காசி ஆனந்தன் அப்படிங்கிறவர் தான் பாடியிருப்பாரு. அடுத்து செம்பயிர் என்பதை எவ்வாறு எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர். இது வந்து புக் பேக்ல கொடுத்துருக்க கொஸ்டின். சரியா? புக் பேக் கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து இதை ஒன்லைனரா வந்து எடுத்து வச்சிருக்கோம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. செம்பயிரை எவ்வாறு பிரிக்கலாம்? செம்பயிர் பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்து செம்பயிர் அப்படின்னு வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துக. பொறுத்துக இது என்னது? விளைவுக்கு
தமிழ் அதாவது தமிழ் வந்து அந்த பாடல்ல குடுப்பாங்க தெரியுமா? விளைவுக்கு எது போன்றது, அறிவுக்கு எது போன்றது, இளமைக்கு எது போன்றது, புலவருக்கு எது போன்றது அப்படின்னு குடுத்திருப்பாங்க தெரியுமா? அத தான் வந்து இங்க பொறுத்துகள குடுத்திருக்காங்க. என்னன்னா, விளைவுக்கு தமிழ் எது போன்றது? நீர் போன்றது. ஓகேவா? விளைவுக்கு நீர் போன்றது. அப்புறம் அறிவுக்கு தோல் போன்றது. ஓகேவா? இந்த இடத்துல புள்ளி வரணும். அ நோட் பண்ணிக்கோங்க. இளமைக்கு தமிழ் எது போன்றது? சின்ன பிள்ளைங்க என்ன அதிகமா குடுப்பாங்க? பால். ஓகேவா? அப்ப இளமைக்கு பால் போன்றது. புலவருக்கு வேல். எழுத்தாணி அவங்க வச்சு எழுதுற அந்த காலத்துல ஓலைச்சுவடியில எழுத்தாணி வச்சு தான் எழுதுவாங்க. அந்த எழுத்தாணி தான் வந்து அவர்களுக்கு வேல் போன்றது. தமிழ் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? இப்ப அடுத்த செய்யுள் பார்த்தோம்னா, தமிழ் கும்மி அப்படிங்கிற செய்யுள். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தமிழ் கும்மி என்ற பாடலை இயற்றியவர் யார்? அப்படின்னா பெருஞ்சித்திரனார். ஓகேவா? தமிழ் கும்மி என்ற பாடலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார். அதுக்கப்புறம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற வரியை பாடியவர் யார்? அப்படின்னா அதுவும் பெருஞ்சித்திரனார். சரியா? டைரக்ட்டா அந்த பாட்டினுடைய தலைப்ப குடுத்தும் கேள்வி கேட்பாங்க. இந்த மாரி பாட்டினுடைய வரிகள குடுத்தும் கேள்விகள் கேட்பாங்க. சரியா? அதுக்கான எக்ஸாம்பிளா தான் இந்த ஒன் லைனர் வச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து ஊழி என்பதன் பொருள் என்ன? அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. ஓகேவா? அடுத்து பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? அப்படின்னா மாணிக்கம். சரியா? பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? மாணிக்கம். துரைமாணிக்கம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? துரைமாணிக்கம் அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. துரைமாணிக்கம்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பெருஞ்சித்திரனார் எந்த பெயரால் சிறப்பிக்கப்படுகிறார்? அதாவது அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. பாவலரேறு. சரியா? பாவலரேறு அப்படிங்கிற பெயரால் தான் பெருஞ்சித்திரனார் வந்து சிறப்பிக்கப்படுறாரு. அடுத்து பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் யாவை? அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனாரினுடைய நூல்கள் என்னென்ன? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஓகேவா? மொத்தம் 4 நூல்கள் வந்து அவர் எழுதியிருப்பாரு. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியகொத்து, நூறாசிரியம் அப்படிங்கிற மாரி 4 நூல்கள வந்து எழுதியிருப்பாரு. அந்த 4 நூல்கள் தான் இந்த நம்ம பாடல்ல நம்மளுக்கு குடுத்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பெருஞ்சித்திரனார் நடத்தி வந்த இதழ்கள் யாவை? அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன இதழ்கள் அவர் நடத்தினாரு? மொத்தம் 3 இதழ்கள் வந்து நடத்தியிருப்பாரு. மொத்த நூல்கள் வந்து எத்தன? நூல்கள் 4, இதழ்கள் வந்து 3. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிற 3 இதழ்கள வந்து நடத்தினாரு. ஓகேவா? அடுத்து கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. கனிச்சாறு. ஓகேவா? இந்த நம்மளோட ஆசிரியர் குறிப்புல வந்து நம்ம இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடலுடைய ஆசிரியர் குறிப்புல நம்ம பார்த்திருப்போம். கீழ குடுத்திருப்பாங்க. ஆசிரியர் குறிப்பு முடிஞ்சு அடுத்த பாக்ஸ்ல குடுத்திருப்பாங்க. இந்த பாடல் வந்து கனிச்சாறு என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குடுத்திருப்பாங்க. சரியா? அதுதான் இங்க வந்து ஒன்லைனரா குடுத்திருக்கோம். அடுத்து கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னா 8 தொகுதிகளை கொண்டது. ஓகேவா? கனிச்சாறு அப்படிங்கிற நூல் வந்து எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னா 8 தொகுதிகளை கொண்டது. ஓகேவா? 8 தொகுதிகளை கொண்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தனித்தமிழையும், தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் வந்து நம்ம பாரதிதாசனுக்கு என்ன பார்த்தோம்? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பகுத்தறிவு, பொது உடைமை அப்படிங்கிற தலைப்புகள்ல அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து பரப்புனாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுவே பெருஞ்சித்திரனார் என்ன பண்ணாருன்னா, தனித்தமிழையும், தமிழ் உணர்வையும் பரப்புனாரு. சரியா? தனித்தமிழையும், தமிழ் உணர்வையும் வந்து பரப்புனாரு. ஓகேவா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. "வான் தோன்றி வழி தோன்றி" என்ற வரியை பாடியவர் யார்? ஓகேவா? "வான் தோன்றி வழி தோன்றி" என்ற வரியை பாடியவர் வாணிதாசன். சரியா? இதுவும் பின்னாடி பாக்ஸ்ல குடுத்திருப்பாங்க. அந்த செய்யுள் முடிஞ்சு தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற பாக்ஸ்ல குடுத்திருப்பாங்க. அப்புறம் மேதினி என்பதன் பொருள் என்னன்னா உலகம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க குரூப் 4ல. ஓகேவா? மேதினி அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா உலகம். ஓகேவா? மேதினி அப்படின்னா உலகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வளர்தமிழ். இதோட 2 செய்யுள் முடிஞ்சுச்சு. இப்ப பாடத்துக்குள்ள வந்துட்டோம். வளர்தமிழ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன? சரியா? 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகத்துல மொத்தம் 6000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? அப்படின்னு கேட்குறாங்க. கூறியவர் யாருன்னா பாரதியார். ஏன்னா பாரதியாருக்கு தான் வந்து நெறைய மொழிகள் தெரியும். அதனால பாரதியார் தான் அந்த மாரி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அடுத்து தமிழில் மிக பழமையான நூல். தமிழில் மிக பழமையான நூல் எது? தொன்மையான நூல் தொல்காப்பியம். தொன்மையினாலே தொல்காப்பியம். சரியா? தொல்காப்பியம் தான் மிக பழமையான நூல். ஓகேவா? அடுத்து பாருங்க. தமிழன் கிளவியும் அப்படிங்கிற வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம்ல தான் ஃபர்ஸ்ட் தமிழன் கிளவியும் அப்படிங்கிற தமிழன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்ததா
32வது கொஸ்டின். "இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய" அப்படிங்கிற வரி இடம்பெற்ற நூல் எது? அப்படின்னு கேட்கறாங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரத்துல உள்ள வஞ்சிக்காண்டம்ல தான் இந்த வார்த்தைய சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து "தமிழன் கண்டாய்" அப்படிங்கிற வரி எங்க இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா, அப்பர் தேவாரம். சரியா? ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணது சிலப்பதிகாரத்துல உள்ள வஞ்சி காண்டத்துல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தமிழன் அப்படிங்கிற வார்த்தைய வந்து யூஸ் பண்ணது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பர் தேவாரத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சீர்மை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, ஒழுங்குமுறை. சரியா? டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உயர்திணையின் எதிர்ச்சொல்லை தாழ்திணை என்று கூறாமல் நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைத்தனர்? அஃறிணை அப்படின்னு கூப்பிட்டாங்க. எதுனா அதாவது உயர்வு இல்லாத திணை. உயர்திணைய வந்து ஆப்போசிட் என்ன? தாழ்திணை அப்படின்னு சொல்லாம அஃறிணைன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, உயர்வு அல்லாத திணை அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வேல தான் வந்து நம்மளோட மொழியே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து அஃறிணை அப்படிங்கிறத பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னா, அல் கூட்டல் திணை. அதான் சொன்னேன் பார்த்தீங்களா? உயர்வு அல்லாத திணை. அதுக்கான விடை தான் வந்து இந்த அல் கூட்டல் திணை. ஓகேவா? அடுத்து பாகற்காய். இதுவும் அதே மாரி தான். பாகற்காய் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, கசப்பு காய். அத வந்து எவ்வாறு பிரிக்க கிடைக்கும் அப்படின்னா, பாகு அல்லாத காய். பாகு அப்படின்னா இனிப்பு. சரியா? பாகு அப்படின்னா இனிப்பு. அப்ப இனிப்பு இல்லாத காய் வந்து பாகற்காய் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. கசப்பு காய் அப்படின்னு வைக்காம, இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு பாசிட்டிவா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்ததா பாருங்க 38. சங்க இலக்கிய நூல்கள் யாவை? அப்படின்னா, எட்டுத்தொகையும், பத்துப்பாட்டும். சரியா? தமிழின் பழங்கால இலக்கண நூல்கள் என்னென்ன? அப்படின்னா, நன்னூலும், தொல்காப்பியமும். ஓகேவா? நன்னூலும், தொல்காப்பியமும். அடுத்து அறநூல்கள் சில அப்படின்னா, அறநூல்கள் என்னென்ன அப்படின்னா, திருக்குறளும், நாலடியாரும். இது அந்த பாடத்துல குடுத்திருப்பாங்க. சரியா? அந்த பாடத்துல சங்க இலக்கிய நூல்கள்னா என்னன்னா, எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு. அதே மாரி இலக்கண நூல்கள்னா நன்னூல், தொல்காப்பியம். அறநூல்கள்னா திருக்குறள், நாலடியார்ன்னு குடுத்திருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க. சிலப்பதிகாரமும், மணிமேகலையும் என்பன சிலப்பதிகாரம், மணிமேகலை என்பன எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வாறுனா இரட்டை காப்பியங்கள். இது 2 வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. எது எது? சிலப்பதிகாரமும், மணிமேகலையும். ஓகேவா? அடுத்தது பாருங்க. மா என்னும் சொல்லின் பொருள் யாவை? அப்படின்னு கேட்குறாங்க. மா அப்படின்னா, இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில குடுத்திருப்பாங்க தெரியுமா? அதுதான். மா என்னும் சொல்லின் பொருள். இது வந்து ஆல்ரெடி குரூப் 4ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி குரூப் 4ல கேட்டிருக்காங்க. நல்லா இத வந்து படிச்சு வச்சுக்கோங்க. மாக்கு பொருள் என்னன்னா, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அதுக்கப்புறம் அழைத்தல், துகள், அப்புறம் மேன்மை, வயல், வண்டு. சரியா? இந்த மாரி இது எல்லாத்துக்குமே வந்து மா அப்படிங்கிறதுக்கான பொருள் தான் இது எல்லாமே. ஓகேவா? அடுத்து பாருங்க. தமிழ் மொழியின் வகைகள் யாவை? அப்படின்னா, இயல், இசை, நாடகம் அப்படிங்கிற 3 விஷயம். சரியா? இயல், இசை, நாடகம். இயல் தமிழ்ங்கிறது நம்மளோட எண்ணத்த வளர்க்கவும், இசை தமிழ் உள்ளத்தையும், நாடகத் தமிழ் உணர்வையும் வந்து ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு தமிழ்ல. 3 வகைகளா தமிழ் மொழி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற வரியை பாடியவர் யார்? அப்படின்னா, அறிவுமதி. ஓகேவா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாடல். ஞாபகம் இருக்கா? பின்னாடி நம்ம பாக்ஸ்ல படிச்சோம். அதுதான் அறிவுமதி அப்படிங்கிறவர் தான் இந்த பாடல் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? அடுத்து கனவு பலித்தது அப்படிங்கிற துணை பாடம். ஓகேவா? கனவு பலித்தது அப்படிங்கிற துணை பாடத்துக்கான ஒன்லைனர் பார்ப்போம். மேகம் குளிர்ந்து மழை பொழியும் என்ற அறிவியல் செய்தியை கூறிய பழங்கால தமிழ் நூல்கள் யாது? அப்படின்னு கேட்கறாங்க. என்னென்ன அப்படின்னா, முல்லைப்பாட்டு, பரிபாடல், அதுக்கப்புறம் திருக்குறள், கார் நாற்பது, திருப்பாவை. சாரி இங்க கொஞ்சம் சரியா வந்து அலைன் ஆகாம இருக்கு. இத மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா எழுதிக்கோங்க. ஓகேவா? முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், திருப்பாவை, கார் நாற்பது அப்படிங்கிற இந்த நூட்கள்ல இருந்து தான் மேகம் வந்து குளிர்ந்து தான் மழையா நம்மளுக்கு வந்து பொழியுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இத வந்து நீங்க ஒரு நோட்டு, ஒரு பேப்பர் எடுத்து இல்ல ஒரு நோட் எடுத்து, இல்ல ஒரு பேப்பர் எடுத்து, பென் எடுத்து எழுதிக்கிட்டே வாங்க. ஓகேவா? நான் சொல்ல சொல்ல இந்த விஷயத்த எல்லாமே நீங்க கைப்பட எழுதுங்க. அப்பதான் இது வந்து உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். உங்களோட மனசுல நிக்கும். ஓகேவா? 6த் ஸ்டாண்டர்ட் தானே அப்படின்னு அசால்ட்டா நினைக்காதீங்க. போன குரூப் 4ல மட்டும் 6த் ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்ல இருந்து 14 கேள்விகள் வந்திருக்கு. ஓகேவா? என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. 14 கேள்விகள் வந்து 6த் ஸ்டாண்டர்ட் நியூ புக் தமிழ்ல இருந்து மட்டும் வந்திருக்கு. சரியா? அதனால 6த் ஸ்டாண்டர்ட நீங்க ரொம்ப கவனமா படிக்கணும். சரியா? இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் வீடியோவும் வரும். அதையும் மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணிருங்க. அடுத்து பாருங்க. "நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு" அப்படிங்கிற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கறாங்க. பதிற்று பத்து. ஓகேவா? அடுத்து "கோட்சுறா எரிந்தன சுருங்கிய" என்ற வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்கறாங்க. நற்றிணை. சரியா? கோட்சுறா சுறானாலே நற்றிணை தான். சரியா? அடுத்து "ஆழ அமிக்கு முகத்தினும் ஆழ்கடல் நீர்" அப்படின்னா,
அதை பாடியவர் யார் அப்படின்னா ஔவையார். சரியா? ஆல அமிக்கின்னு வந்தாலே ஔவையார் தான். ஆல ஔவையார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பாருங்க. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? கூறும் நூல் எது? பதிற்று பத்து. இதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. "நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்த வடு" அப்படிங்கிற வார்த்தைய அந்த வரி எங்க இருக்குன்னா, பதிற்றுப்பத்துல இருக்கு. அதே மாரி சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி கூறும் நூல் எது அப்படின்னா, நற்றிணை. ஓகேவா? நரம்பினால் கூறும் நூல் எதுனா நற்றிணை. வெண்ணிற ஊசி அப்படின்னா பதிற்றுப்பத்து. அடுத்து "தினையளவு போதா சிறுபுல் நீர்" என்ற வரியை கூறியவர் யார் அப்படின்னா, திருவள்ளுவ மாலையில கபிலர் தான் சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்து, தற்போது இஸ்ரோவின் தலைவர் யார் அப்படின்னா சிவன். தற்போதைய தலைவர் யாரு? சிவன் தான் இஸ்ரோவினுடைய தலைவர். சரியா? அவ்வளவுதான். இதோட பாடத்துக்குள்ள உள்ள முக்கியமான ஒன்லைனர் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் கலைச்சொற்கள். சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எல்லா இயல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கு பின்னாடி குடுத்திருப்பாங்க. அதாவது டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. வருஷம் வருஷம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? இத வந்து நம்ம அப்படியே ஃபுல்லா பார்த்துறலாம். இது பாடத்துக்குள்ள இருந்தும் சில கலைச்சொற்கள் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதையும் குடுத்திருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சுழி. சரியா? வலது பக்கம் சுத்துறது. கிளாக் வந்து வலது பக்கம் தானே சுத்தும். அதனால வலஞ்சுழி அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்டர்நெட் அப்படின்னா இணையம். சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சுழி. ஆன்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சுழி. இடது பக்கமா சுத்துறது. அதனால இடஞ்சுழி. சரியா? அடுத்து வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல். சர்ச்னா தேடல், வாய்ஸ்னா குரல் தேடல். டச் ஸ்கிரீன் அப்படின்னா தொடுதிரை. ஓகேவா? அடுத்து பாருங்க. கான்டினென்ட் அப்படின்னா கண்டம். சரியா? மைக்ரேஷன் அப்படின்னா வலசை. கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை. அதுக்கப்புறம் வெதர்னா வானிலை. சாங்சுவரி அப்படின்னா புகலிடம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. கொஞ்சம் கஷ்டமா உள்ளது. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. புகலிடம். சாங்சுவரி அப்படின்னா புகலிடம். கிராவிட்டி அப்படின்னா புவி ஈர்ப்பு புலம் அப்படின்னு கொடுக்கணும். சரியா? புவி ஈர்ப்பு விசைன்னு நீங்க போட்டுறக்கூடாது. சில பேர் வந்து புவி ஈர்ப்பு விசைன்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். அதனால புவி ஈர்ப்பு விசைன்னு போட்டுறாதீங்க. ஆப்ஷன்ல அதுவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொடுத்தவங்கள குழப்ப பார்ப்பாங்க. கிராவிட்டி அப்படின்னா புவி ஈர்ப்பு புலம் அப்படின்னு போடணும். ஓகேவா? அவ்வளோதான். இதோட இயல் 1க்கான ஒன்லைனர் வந்து முடிஞ்சுச்சு. அடுத்ததா நம்ம சேனல்ல டெஸ்ட் வீடியோ வரும். அதையும் வந்து நான் பிளேலிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிருவேன். நீங்க அங்கே பார்த்துக்கோங்க. டீச்சிங் வீடியோவும் ஆல்ரெடி நான் வந்து இயல் 1, 2, 3க்கு போட்டாச்சு. இயல் 4க்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து வந்துரும். இதையும் நீங்க பார்த்து எழுதி வச்சு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, இயல் 1 முடிஞ்சுச்சு. இப்படியே ஒவ்வொன்னா கன்டின்யூ பண்ணிக்கிட்டே வாங்க. இன்னும் இந்த டைமிங்குள்ள நம்மனால ஈஸியா தமிழ கம்ப்ளீட் பண்ணி நம்ம ரிவிஷனும் குடுத்து, ஃபுல்லா எதுவுமே மறக்காத அளவுக்கு நம்ம பண்ணிறலாம். ஓகேவா? இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.